ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நம்ம நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை பார்த்து கொண்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கும் சில ஆன்மீக விஷயங்களை நம்ம இதில் தெரிந்து கொள்ளலாம். இந்த விஷயங்களை நம்ம முறைப்படி கையாண்டு வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கை முறையும் நமக்கு சேர வேண்டிய பொருட்களுமே வந்து சேரும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். ஆன்மீகத்தை பொறுத்தவரை சில பரிகாரங்களை முறையாக செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்பது யாரும் மறுக்க முடியாத உண்மை. அதிலும் சில சூட்சும ரகசியங்கள் அடங்கியுள்ளன. நாம் பரிகாரங்களை செய்யும் பொழுது அவை பலனளிக்க வேண்டுமென்றால் பின்வரும் வழிமுறைகளையும் நாம் நினைவில் வைத்து கொள்வது அவசியமாகிறது. நீங்கள் நம்பாவிட்டாலும் சாஸ்திரப்படி கூறப்பட்டிருக்கும் இந்த குறிப்புகள் அனைத்துமே உண்மைதான். அது என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவினை பகிர்ந்து கொள்ளுங்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளை நம்ம தொடங்குவதற்கு முன்பாக இறைவனின் ஏதாவது ஒரு மந்திரத்தை ஜெபிப்பது நல்லது என்பது சாஸ்திரம். இப்படி மந்திரத்தை உச்சரித்தவுடன் ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்தால் ஜெபித்த மந்திரத்தின் பலனை உடனடியாக பெற்றுவிடலாம் என்றும் சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நம்ம நிறைய கடவுள்கள், இஷ்ட தெய்வம், குலதெய்வம் இப்படின்னு நிறைய கடவுள்களை வழிபட்டு வந்திருப்போம். ஏதோ ஒரு கடவுளை நம்ம மனதார வழிபடும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆசைகளை அவர் நிறைவேற்றி வைப்பார். அந்த வகையில் அந்த ஆசைகள் நிறைவேறும் வகையில் அந்த தெய்வத்தை நம்ம இறுக பற்றி கொண்டு மென்மேலும் நம்மளுடைய அந்த இறை ஆற்றலை பெருக்கிக் கொள்வதற்கு அந்த இறைவனை தினம்தோறும் நினைக்கணும். அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி எந்த இறைவனிடத்தில் அந்த அனுகூலமான பலன்கள் கிடைத்து கொண்டே இருக்கிறதோ அந்த தெய்வத்தோட அந்த திருநாமத்தை தினம்தோறும் அதிகாலையில் எழும்பொழுதே கூறிக்கொண்டு எழணும். ஒரு விளக்கேற்றி பெண்களாக இருந்தால் அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு முடிஞ்ச அளவுக்கு குளித்துக்கோங்க. இல்லைனா மூஞ்சி கையை காலை மட்டும் கழுவிட்டு காலையில் செய்ய வேண்டிய வாச தெளித்து கோலம் போட்டு வேறு வீடை பெருக்கன்னா பெருக்கிட்டு, அன்றாடம் காலையில் எல்லாருமே எழுந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா பெண்கள் அப்படிங்கிறவங்க அதிகாலையில் எழுந்து வேலைகள் செய்யக்கூடியதற்காக எழுவாங்க. அப்போ நாம் மட்டும் எழுந்திருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் சும்மா உடம்பை மட்டும் சுத்தம் பண்ணிவிட்டு வெளியே வாச தெளித்து கோலம் போட்டுட்டு உள்ளே வந்து ஒரு விளக்கேற்றி அந்த பக்கத்தில் யாரும் படுத்துட்டாங்கன்னா அவங்கள நகர்ந்து படுக்க சொல்லிவிட்டு விளக்கேற்றி உங்களுக்கு எந்த தெய்வத்தினுடைய அருள் அனுக்கிரகமாக கிடைத்து கொண்டே இருக்கிறதோ அந்த தெய்வத்தை மனதார நினைத்து அந்த தெய்வத்தினுடைய பெயரையோ நாமத்தையோ நம்ம மனதார கூறிக்கொண்டே இருக்கலாம். உங்களால் முடிந்தளவு மனதை ஒருநிலைப்படுத்தி சஞ்சலம் இல்லாமல் இருக்கும் வரை நம்ம கூறிக்கொண்டே இருக்கலாம். ஒரு கட்டத்தில் மனதானது சஞ்சலம் அடையுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்நேரம் நம்ம நிறுத்திவிட்டு அடுத்த கட்ட வேலைக்கு நம்ம போய்விடலாம். ஏன்னா மனம் அப்படிங்கிறது ஒரு கட்டம் வரையும் தான் அமைதியாக இருக்கும். ஒருநிலைப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கடினமான காரியமாகத்தான் இருக்கணும். செயல் அப்படிங்கிறது நம்ம ஆரம்பத்தில் செய்யும் பொழுது அதனுடைய தாக்கமானது நம்மளுக்கு வேகம் அப்படிங்கிறது ஒரு அதிகமாக இருக்கும். அந்த ஆர்வம் அப்படிங்கிறது போக போக பார்த்திங்கன்னா அதனுடைய வேகம் அப்படிங்கிறது குறையும். அந்த வகையில் நம்ம ஆரம்பிக்கும் பொழுது எவ்வளோ நம்மளால் முடியுமோ அவ்வளோ தடவை அந்த தெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு நம்ம வழிபடுவது சிறப்பு. வாரந்தோறும் வரும் சனிக்கிழமை என்று பார்த்திங்கன்னா நவதானிய அடத்தோசையை நல்லெண்ணெய் விட்டு சுட்டு சாப்பிட்டால் நவகிரகங்கள் திருப்தி அடையும் என்று, இதனால் அஷ்டமச்சனி, கண்டகச்சனி, ஏழரைச்சனி இவைகளின் தாக்கம் குறையும் என்றும் சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாரந்தோறும் நம்ம தினம்தோறும் தோசை சாப்பிடுவோம். நார்மலாக அரிசி மாவில் நம்ம தோசை சாப்பிடுவது வழக்கமாக இருக்கும். சனிக்கிழமை அன்று பார்த்திங்கன்னா நவதானிய அடைத்தோசையை நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும் பொழுது அது நமக்கு நவக்கிரகங்கள் திருப்தி அடையும் அப்படிங்கிறதும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சனி பகவானுடைய தாக்கமும் நமக்கு குறையும் அப்படிங்கிறது ஐதீகம். சனி பகவான் பார்த்திங்கன்னா ஒருத்தர்கிட்ட இருந்தாலே அவர்கிட்ட நல்லதையும் செய்வார், கெட்டதையும் வழங்கக்கூடியதாக இருப்பார். அவருடைய குணங்களை பொறுத்து. அந்த வகையிலுடைய நம்ம தெரியாமல் செய்கின்ற தவறுகளுக்கேற்ப அந்த தண்டனைகள் கிடைத்து கொண்டிருந்தாலும் அந்த தண்டனையிலிருந்து நம்ம முற்றிலும் வெளிவருவதற்கு அப்படிங்கிற பட்சத்தில் நவதானிய அடைத்தோசையை நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும் பொழுது நவக்கிரகங்கள் திருப்தி அடையும், சனி பகவானுடைய தாக்கமும் நமக்கு குறையும். இது சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு உண்மை. அதுபோல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்மாவை மாற்றக்கூடிய சக்தி அன்னதானத்திற்கு உள்ளது. வீடு, வாசல், சொந்தம், பந்தம், தொழில் இவைகளில்
இழந்தவருக்கும் அன்னதானம் அளிப்பது மிகவும் சிறந்ததாகும். மேலும் மேலும் கர்ம வினைகளை நம்ம பெருக்கி கொண்டு போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லாத தவறான சூழ்நிலையில் நிறைய ஈடுபட்டுட்டோம், நிறைய கஷ்டங்களையும் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்ம வினைகள் தீர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லதொரு இன்பம் பிறக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் வீடு இல்லாதவங்க, நிறைய பாதிப்படைந்தவங்க, சாப்பாட்டுக்கு வழியில் அவங்களுக்கெல்லாம் அந்த உணவு கொடுத்து உதவும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கர்ம வினை அப்படிங்கிறது குறைந்து விடும் அப்படிங்கிறதான் உண்மை. நம்ம இறைவனுக்கு நிறைய செய்கிறோம், இறைவனுக்கு நிறைய காசில் உண்டியலில் போடுறோம். அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக போட்டுட்டு அந்த காசுக்கு வெளியே இருக்கின்ற ஜீவன்களுக்கு நம்ம அந்த உணவை பகிர்ந்தளிப்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் குறைவாக காசு வச்சுருந்தீங்கன்னா உண்டியலில் போடுறீங்க, ஒரு 10 ரூபா 20 ரூபா நம்ம போடுறோம். அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம காசுகளை உண்டியலில் போடுவதை தவிர்த்து அந்த காசிற்கு நம்ம வெளியே இருக்கின்ற உயிர்களுக்கு நம்மளால் முடிந்த உணவு பொட்டலங்களை வாங்கி கொடுக்கலாம். அவர்களுடைய வயிறும் மனமும் நிறையும் போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமாக மாறும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதனால் முடிந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களால் யாருக்கு ஒருவேளை உணவாவது வாங்கி தர முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் இவ்வாறான செயல்களில் ஈடுபடுவது ஒரு சிறப்பானதாக இருக்கும். நம்மளுடைய கர்மா தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலையும் மோசமாக இருக்கும். அதனால் கர்மாவை குறைத்து கொள்வதற்கு இவ்வாறான அன்னதான முறையை நம்ம கையாளுவது சிறப்பு. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு அதை சரிவர செய்ய தெரியலை, நிறைய பேருக்கு சாப்பாடு அளிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அதை தேடி போய் செய்வதற்கு எனக்கு எப்படின்னு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா ஆலயங்களுக்கு விசேஷ நாட்களில் அப்படிங்கிற நாட்களில் கூட நீங்கள் அதிகமான இந்த சாப்பாடுகளை வாங்கி கொடுத்து நிறைய பேர் மக்கள் வருவாங்க, அவங்களுக்கு இது பண்ணலாம். அப்படியே வெளியே காத்து கிடக்கின்ற முதியவர்கள், இயலாதவர்கள், ஊனமுற்றவர்களுக்கும் நீங்கள் வாரி வழங்கும் பொழுது அவர்களுடைய மகிழ்ச்சியின் காரணமாக உங்களுடைய கர்ம வினைகள் குறைந்து உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அபரிவிதமாக இருக்கும். நல்ல முறையில் ஒழுக்கமான முறையில் கூட வளர்ச்சியை அடைந்து போகிறவர்களும் இருப்பார்கள். அந்த நல்ல ஒழுக்கம் மற்றவர்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற குணத்திலிருந்தும் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள். அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அவர்களை வருகின்ற அந்த சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், வேறு அந்நிய உறவுகளாக இருக்கட்டுமே, அவர்கள் சில நேரங்களில் நம்மளுடைய வளர்ச்சியை கண்டு கூட அந்த பொறாமை குணம், கண் திருஷ்டி அப்படிங்கிறது கூட நமக்கு ஏற்படும். அப்படி என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளில் நம்ம சாம்பிராணி புகை அப்படிங்கிறது போட்டுக்கொண்டே இருப்பது மிகவும் நல்லது. அப்போ அந்த அந்நிய சக்திகள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே அந்த எதிர்மறையான ஆற்றல்களை உருவாக்குவதை இந்த சாம்பிராணி புகை அப்படிங்கிறது தடுத்து விடுகிறது. நிறைய பேருக்கு, அதாவது மற்ற மனிதர்கள் வளர்ந்து வருவதை பார்க்கும் பொழுது பெரும்பாலும் சக மனிதர்களுக்கு அது ஒரு பொறாமை குணமாகத்தான் இருக்கும். ஏன்னா அது எல்லாருக்குமே இருக்கின்ற ஒன்று தான், சாதாரணமாக மாற்றிவிட முடியாது. நம்ம கூடயே இருக்காங்க, திடீர்னு வளர்ச்சி அடைந்து போயிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது அவர்களுக்கு ஒரு ஏக்கத்தையும் பொறாமை குணத்தையும் ஏற்படுத்த தான் செய்யும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மகிழ்ச்சியாக கடந்து போகிறது வேறு, நம்மளுடைய வாழ்க்கையும் ஒரு நாள் மாறும், இறைவனுடைய அருள் புரிவார் அப்படிங்கிறது வேறு. இவன் மட்டும் இப்படி இருக்கிறானே, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே, இவன் எப்படி இது ஆனால் அப்படி இப்படின்னு அந்த வாரான கேள்விக்குறிகளை அவர்கள் எழுப்பும் பொழுது என்ன ஆகிறது, அந்த தாக்கத்தின் காரணமாக இவர்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்படக்கூடும். அப்போ நமக்குள்ள அந்த இறை சக்தி அப்படிங்கிற நேர்மறையான ஆற்றலை பிரிக்கிக் கொள்வதற்கு வீடுகளில் சாம்பிராணி புகையை நம்ம போடுவது அந்த எதிர்மறையான ஆற்றல்கள் நமக்குள்ளே வருவதை தடுத்து நிறுத்துகிறது. எப்பொழுதுமே நம்ம கூட இருக்கிறவங்க யாராவது உயர்ந்து வாரார்கள் அப்படிங்கிற பட்சத்தில் அதை பார்த்து ஒருபொழுதும் பொறாமை அடக்கூடாது, சந்தோஷம் மட்டுமே நம்ம பெறணும். புதன்கிழமை அன்று உங்களது வீட்டிலிருந்து ஆடை, ஆபரணங்கள், பொன்பொருள் இவைகளை எவருக்கும் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தால் உங்கள் கையில் இருக்கும் மகாலட்சுமி அடுத்தவர்களிடம் சென்று விடுவாள் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. புதன்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா வீட்டிலிருந்து ஆடை, ஆபரணங்கள், பொன்பொருள் இவைகளை எவருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்மிடம் உள்ள மகாலட்சுமி தேவியுடைய அருளானது அடுத்தவர்களிடம் சென்றுவிடும் அப்படிங்கிறதும் கூறப்பட்டுள்ளது. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நீங்குவதற்கு நம்ம ஏதாவது ஒரு பரிகாரத்தை செய்து வருகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா தோளால் ஆன செருப்புகள், பர்ஸ், பெல்ட் இவைகளை உபயோகிப்பதை நிறுத்திவிடவும். ஏனென்றால் இவைகளை பயன்படுத்தி கொண்டு நம்ம செய்கின்ற எந்த ஒரு பரிகாரமும் பலிக்காது அப்படின்னு ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிறைய கஷ்டமுள்ளவர்கள், கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனைகள் உள்ளவர்கள் தொடர்ந்து
16 நாட்கள் கோவிலுக்கு கொள்ளு தானம் செய்ய வேண்டும். தொடர்ந்து 43 நாட்கள் கோமியத்தை வீட்டில் தெளித்து வந்தால் பீடை நீங்கும். கணவன் அன்பை முழுமையாக மனைவி பெற வேண்டுமென்றால் விசாக நட்சத்திரத்தில் மனைவி விரதமிருந்து முருகப்பெருமானையும் வள்ளியையும் வழிபட வேண்டும். கடன் எவ்வளவு நீங்கள் தேவையில்லாமல் அனாவசியமாக ஒரு கடன் வாங்க ஆரம்பிக்கிறீங்க, அது மென்மேலும் பெருகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல, அப்போவே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணுமே தவிர அந்த நேரத்தில் நீங்கள் தேவையில்லாத ஏதோ ஒரு ஆசைக்காக நீங்கள் மேல்மேலும் அந்த பணத்தை வாங்கி கொண்டு எல்லாம் நம்மளை சூழ்ந்து விட்டது அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய மனிதர்கள் பார்த்திங்கன்னா தவறான சூழ்நிலைக்கு போகக்கூட வாய்ப்பு இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு நிமிடம் யோசித்து பார்க்கணும். இப்போ இறந்து விட்டால் அவர்களை நம்பி இருப்பவர்கள் அந்த கஷ்டத்தை எவ்வாறு தாங்கிக் கொள்வார்கள் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு அந்த நேரத்தில் நீங்கள் அதை எப்படி சிறப்பாக கையாளணும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். இல்லை மன சஞ்சலமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கோயில்களுக்கு சென்று இறைவனை வழிபடுங்க. அங்கே ஒரு ஆன்மீகத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு நேர்மறை ஆற்றல் கிடைக்கும். அதன் மூலியமாக ஒரு தெளிவு பிறந்து அதிலிருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வரும். திருவோணம் அன்று பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை துளசியால் அர்ச்சனை செய்து துவரம்பருப்பு பாயாசம் நெய்வேத்தியம் வைத்து அந்த பிரசாதத்தை அனைவருக்கும் தானமாக வழங்கினால் சொத்து வாங்கும் யோகம் அமையும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. நமக்கு எப்பொழுதுமே மற்றவர்களிடமிருந்து எப்பேற்பட்ட உதவியுமே சுலபமாக பெறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசீச நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை வழிபட்டுவிட்டு உதவியினை யாசித்தால் கட்டாயம் கேட்ட உதவி கிடைத்துவிடும் அப்படின்னு ஆன்மீக சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கூறிய அனைத்து விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா அதனுடைய முறைப்படி அந்த வழிபாடு முறைகளையும் அந்த பரிகாரங்களையும் அந்த கோயில்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்வதையும் முறைப்படி கையாண்டவர்கள் தான் அந்த பலனின் மூலமாக நமக்கு உணர்த்தி விட்டு போயிருக்கின்றனர். மனதில் முழு நம்பிக்கையும் வாழ்க்கையில் எப்படியாவது நம்மளுடைய துன்பங்களை போக்கணும், அதற்கு ஒரு நல்ல வழி தேவை, நேர்வழி அப்படிங்கிறது நமக்கு உருவாகணும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையான முறையில் இந்த விஷயங்களை கையாளும் பொழுது அது நமக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். ஒரு மனிதனுக்கு ஆன்மீகம் அப்படிங்கிறது மிகவும் அவசியமான ஒன்று. அதில் உள்ள வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் அவன் தவறாமல் செய்து வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கையானது ஆரோக்கியமாகவும் வளமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். நாம் செய்கிற சிறு சிறு தவறான செயல்களும் கூட நம்ம இறை வழிபாட்டிற்குள்ளே போகாமல் இருக்கும் பொழுது அது நமக்கு ஏதோ ஒரு வகையில் துன்பத்தை தரத்தான் செய்யும். அதனால் தொடர்ந்து இறை நம்பிக்கையோடு இருங்க. அது நல்லதையே கொடுக்கும், நல்ல பலன்களை கொடுக்கும். கடனாக இருந்தாலும் சரி, கஷ்டமான சூழ்நிலையாக வாழ்ந்தாலும் சரி, ஆரோக்கியமும் நிம்மதியும் உள்ள வாழ்க்கை தான் மிகவும் நல்லது அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ளணும். இப்போ கஷ்டப்பட்டாலும் நாட்களில் வருகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா நல்லபடியான ஒரு வாழ்க்கை முறை அமையும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதனால் இப்போ உள்ளதை யோசித்து பிற்காலத்தை நம்ம தவற விடக்கூடாது. இப்போ உள்ளதை சமாளித்து வாழ பழகி கொண்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து வருகின்ற நாட்கள் நமக்கு நல்லபடியாக அமையும். அதற்கு இவ்வாறான வழிபாடு முறைகள் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஊட்டத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் அளிக்கக்கூடியதாக இருக்கும். இறைவன் நம்முள் நம்மளை செயல்படுத்துவதற்கான வழிபாடு முறைகள் தான் இதெல்லாம். அதனால் அனைவருமே நம்பிக்கையோடு இதை செய்யுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.